ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆடியோ ஃபங்க்ஷனே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். பல மீட்டிங்கு வந்திருக்கேன் நான் அதோடு. ஆனால் ஆடியோ லான்ச்சுன்னு பாரதி கூப்பிட்ட உடனே பாரதிக்கு நான் என்றைக்குமே நோ சொல்ல முடியாது இல்லை. ஆனால் ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பேர் வந்து பாரதியோடைய குணங்களையும் அவருடைய இதை பற்றி பேசும்போது எல்லாரும் ஒரே கருத்தோட பேசிச்சு. அதில் வந்து அவர் உயர்ந்து நிற்கிறாரு பாரதி. அதான் உண்மை. அடுத்த பெரிய பட்ஜெட்ல பண்ண வேணாம் பாரதி. 500 கோடி 400 கோடி தான் ஜோக் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ அடுத்ததான் நீங்க எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர் தான் வந்து பேச இருக்காரு. இவரே வந்து ஒரு யூனிவர்சிட்டி தான். இவருடைய படைப்புகள் அனைத்தும் இனி வர இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு பாத்தீங்கன்னா கன்னிமரா லைப்ரரி மாதிரி நிச்சயமா இருக்க போகுது. அண்ட் இவருடைய உதவியாளர்கள் தான் இப்போ வந்து இந்திய சினிமாவையே ஆண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்திய சினிமாவின் நம்பர் 1 ஒளிப்பதிவாளர் திரு PC ஸ்ரீராம் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இருக்கவங்க எல்லாம் என் நண்பர்கள், வெகு நாள என் நண்பர்கள். என்ன சந்தோஷமா இருக்கு. எனக்கு பாரதியை பத்தி இவ்வளோ பேர் புகழ்ந்து பேசும்போது எனக்கு ரியலாகவே ரொம்ப ஒரு மயிர்கூச்சரியமா இருக்கு. எங்க நட்பு ரொம்ப வருஷம் நட்பு. அது பல கதைகள் சொல்லலாங்க நட்புல. பாரதி கல்யாணத்துக்கு நான் தான் இது பண்ணேன். இதுல ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆடியோ ஃபங்க்ஷனே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். பல மீட்டிங்கு வந்திருக்கேன் நான் அதோடு. ஆனால் ஆடியோ லான்ச்சுன்னு பாரதி கூப்பிட்ட உடனே பாரதிக்கு நான் என்றைக்குமே நோ சொல்ல முடியாது இல்லை. ஆனால் ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பேர் வந்து பாரதியோடைய குணங்களையும் அவருடைய இதை பற்றி பேசும்போது எல்லாரும் ஒரே கருத்தோட பேசிச்சு. அதில் வந்து அவர் உயர்ந்து நிற்கிறாரு பாரதி. அதான் உண்மை. அடுத்த பெரிய பட்ஜெட்ல பண்ண வேணாம் பாரதி. 500 கோடி 400 கோடி தான் ஜோக் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த படம் நல்லா வரணுன்றதான் எனக்கு ஆசை. நல்ல இயக்குனரா வந்துட்டீங்கன்னா அப்புறம் உங்க பல கதைகள் வச்சிருக்கீங்க. அன்னைக்கு கூட ஒரு கதை சொன்னோம். ஒரு கதையை நான் சும்மா அவர் சொல்லி விட்டேன். அவர் கதை திரைக்கதை எழுதிட்டாரு. அது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருப்பாருன்னு என்ன தெரியும். ஆனா அது வந்து ரெகுலரா கிடையாது. பாருங்க. அது அடுத்ததான் எடுக்க போறீங்க. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப அவர்தான் திரைக்கதை எழுதியிருக்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாரதி என் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததா ஒரு முக்கியமான தருணம் தான் ட்ரீம் கேர்ள் படத்துடைய இசைத்தட்டு வெளியிடும் நிகழ்வு வந்து தற்போது நடக்க இருக்கு. ஒளிப்பதிவாளர் திரு PC ஸ்ரீராம் அவர்கள் இசைத்தட்டை வெளியிட மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இசைத்தட்டை பெற்றுக் கொள்வார்கள். ஷாருலதா பிலிம்ஸ் தயாரிப்பில் திரு MR பாரதி அவர்களுடைய இயக்கத்தில் உருவாக்கி இருக்கக்கூடிய திரைப்படம் ட்ரீம் கேர்ள் படத்தின் இசைத்தட்டை ஒளிப்பதிவாளர் திரு PC ஸ்ரீராம் அவர்கள் வெளியிட சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் படக்குழுவினர் இசைத்தட்டை பெற்றுக் கொள்கிறார்கள். ட்ரீம் கேர்ள் படத்தின் ஆடியோ உரிமையை சரிகமா பெற்றுள்ளதை மகிழ்ச்சியோடு தற்போது தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு உறுதுணையாக இருந்த ஐஸ்வர்யா அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
மிக விரைவில் படம் வெளியாக இருக்கிறது. இந்த படத்தை பத்தியும் இந்த படத்தின் ட்ரெய்லர் இசையை மக்கள் கிட்ட நீங்க எல்லாருமே கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சோ மச் சார். இல்லன்னு சொல்லிட்டாங்க. Okay.